வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு சிறுகதை பார்க்க போகிறோம். 3 நண்பர்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு ஊரில் 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். இந்த 3 பேரும் ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க. ஒரே ஆஃபீஸில் ஒரே கேட்டகரியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போது தினம் அவங்க லஞ்சு சாப்பிட்றதுக்கு அவங்க ஆஃபீஸில் 3வது மாடி மொட்டை மாடியாம். மொட்டை மாடியில் தான் 3 பேரும் உட்காந்து லஞ்ச் சாப்பிடுவாங்களாம். அப்படி சாப்பிட போகலாம் அப்படின்னு சாப்பிடும்போது ஒருத்தர் லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா இட்லியும் மிளகாய் பொடியும் இருக்கான். பார்த்தோன்னே செம்ம கடுப்பாக வராராம். தினம் ஒரு நாளை போல் இட்லி மிளகாய் பொடி கொடுத்து அனுப்புகிறா, எனக்கு இதை பார்த்தாலே கடுப்பாகுது. நாளைக்கு மட்டும் இட்லி மிளகாய் பொடி கொடுத்து அனுப்பிச்சா இங்கேருந்து கீழே குதித்து தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாராம். இன்னொரு நண்பர் இருக்கார்ல, அவர் ஓப்பன் பண்ணுறாராம். லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் சப்பாத்தியும் உருளைக்கிழங்கும் இருக்கான். அவர் செம்ம கடுப்பாக வர்றாரு. என்னையா வேலைக்கு சேர்ந்த காலத்துலேருந்து இதே சப்பாத்தி இதே உருளைக்கிழங்கு கொடுத்து அனுப்பிச்சிட்ருக்கா, வேறு மாற்றியே கொடுத்து அனுப்ப மாட்டேங்கிறா, செம்ம கடுப்பாக வரேன். நாளைக்கு மட்டும் இதே சப்பாத்தி உருளைக்கிழங்கு கொடுத்து அனுப்பிச்சாலாம் இங்கேருந்து சூசைட் பண்ணிக்குவேன் இங்கே குதிச்சு அப்படின்னு சொல்கிறாராம். 3வது ஆள் லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அவர் லஞ்ச் பாக்ஸில் தயிர் சாதமும் மாவடுவும் இருக்கான். பார்த்தோன்னா அவர் இன்னும் செம்ம காட்டில் வளரான். வேலைக்கு சேர்ந்து 20 வருஷம் ஆகுது, இன்னும் கூட ஒரு நாள் கூட சேஞ்ச் இல்லாமல் இதே தயிர் சாதத்தையும் மாவடியும் கொடுத்து அனுப்புகிறா. நாளைக்கு மட்டும் அது தயிர் சாதம் மாவடு இருந்தது, நான் இங்கேருந்து குதித்து தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாராம். 3 பேரும் ஒரே நேரத்தில் நாளைக்கு இதே லஞ்ச் இருந்ததுன்னா சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ முடிவு எடுத்துகிட்டு அன்றைக்கி வேலைக்கு முடியுது. மறுநாள் மதியானம் அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அவருக்கு வழக்கம் போல் தயிர் இட்லியும் மிளகாய் பொடியும். பார்த்தவொன்னே செம்ம காண்டாகி அப்படியே ஓடி போய் 3வது மாடியிலேருந்து ஜம்ப் பண்ணி கீழே குச்சிடுறாராம். அடுத்தவர் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அவருக்கு சப்பாத்தியும் உருளைக்கிழங்கும். அவரும் செம்ம கடுப்பாகி ஓடி போய் மேலேருந்து குச்சிடுறாராம். 3வது ஆள் அவரும் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவருக்கும் தயிர் சாதம் மாவுடு. அவரும் செம்ம கடுப்பாகி ஓடி போய் மேலேருந்து கீழே குதித்து சூசைட் அட்டன் பண்ணுறாங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா 3 பேரும் சாகலை. ஒருத்தருக்கு இடுப்பு எலும்பு உடஞ்சிது, ஒருத்தருக்கு கால் எலும்பு உடஞ்சிது, ஒருத்தருக்கு கை உடஞ்சிது. 3 பேரையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போடுறாங்க. இந்த 3 பேரையும் பார்க்குறதுக்கு அந்த 3 பேரோட ஒய்ஃபும் வராங்க. அவரை பார்க்குறதுக்கு வராங்க. பார்த்துட்டு அதில் இந்த முதல்ல அந்த இட்லி கொடுத்து அனுப்பிச்சாங்கல்ல, அந்த ஒய்ஃப் சொல்கிறாங்களாம், என்ன இருந்தாலும் இப்படி பண்ணிட்டாரு, பிடிக்கல, எனக்கு வேறு ஏதாவது கொடுத்து அனுப்புன்னு சொல்லியிருந்தால் நான் ஏதாவது சேஞ்சாக கொடுத்து அனுப்பிச்சிருப்பேனே, இவர் இப்படி அநியாயமாக மேலே குதிச்சுட்டாரு, இப்போ இது செலவுலாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னு வருத்தப்படுறாங்களாம். இன்னொரு அம்மா சொல்கிறாங்களாம், என்னங்க இதெல்லாம் இப்படி சொல்கிறீங்க, சரி நாம் தான் கொடுத்து அனுப்புகிறோம், அவருக்கு ஒரு வேளை சப்பாத்தி பிடிக்கல அப்படின்னா இட்லி கொண்டு வந்தான்ல, அவங்ககிட்ட சப்பாத்தியை கொடுத்துட்டு இப்போ இட்லி கொடுப்பா, நான் இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக சாப்பிட்றேன் அப்படின்னு ஒரு நாள் சாப்பிட்ருக்கலாம். மறுநாள் தயிர் சாதம் கொண்டு வந்துக்கிட்ட தயிர் சாதம் கொடுப்பா, நீ சப்பாத்தியை சாப்பிடு அப்படின்னு கொடுத்து மாற்றிருக்கலாம். ஒருத்தர் மாற்றி சாப்பிட்ருந்தா கூட ஒரு சின்ன சேஞ்சாவது கிடச்சிருக்கும். அதை செய்யாமல் அதையே சாப்பிட்ணுன்னு அடம் பிடிச்சி சூசைட் பண்ணிக்கலாம். சூசைட் ட்ரை பண்ணான்னா வளா என்ன மனுஷன் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்களாம். இப்போ 3வது தயிர் சாதம் கொண்டு வந்தார்ல, அவருடைய பொண்டாட்டி நழுவுறலாம், என்னங்க ஆச்சு, நீங்களாம் பரவாயில்லைங்க, மாற்றியாவது கொடுக்கணும்னு நினச்சிங்க, கல்யாணம் ஆன காலத்துலேருந்து இவர் தாங்க சமைக்கிறாரு, இவர் தாங்க சாப்பாடு கட்டுறாரு, இவர் நினச்சிருந்தா வேறு ஏதாவது சமைச்சு கட்டிட்டு வந்திருக்கலாம்ல, இவரே சமைச்சு இவரே கட்டிட்டு வந்துட்டு இவரே சூசைட் பண்ணிக்கிட்டா என்னங்க அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று அழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதிலிருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, மாற்றங்கிறது நமக்கு உள்ளேருந்து வரணும். சும்மா வாயில் மாற்றம் வேணும்னு சொல்லிகிட்டு இருக்கிறதெல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லை. கிடைக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ கற்றுக்கணும். இதுதான் இந்த கதையோட மாறல். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பபாய்.